வணக்கம். இந்த வீடியோல வீடியோ டேக் பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ டேக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோ டேகும். நம்ம அந்த ஆடியோ டேக் எப்படிலாம் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ டேகையும் யூஸ் பண்ண போறோம். ஆனா அதுல ஆடியோ கொடுத்தோம், இதுல வீடியோவா கொடுக்க போறோம். இப்ப இந்த வீடியோ டேக் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட வெப்பேஜ்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ தேவைன்னா அப்போ இந்த வீடியோ டேகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டேக் HTML5 வெர்ஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. இதுல வீடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இது ஒரு கண்டெய்னர் டேக். இந்த வீடியோ ஓப்பனிங் டேக் நமக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோவை இந்த வீடியோ ஓப்பனிங் டேக்ல கொடுக்கறது மூலமா நம்மளோட வெப்பேஜ்ல அந்த வீடியோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ ஒரு மூவியா இருக்கலாம், அது சாங்கா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு கன்வர்சேஷனா இருக்கலாம், இன்டர்வியூவா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு வீடியோவா நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்மளோட வெப்பேஜ்ல கொடுத்துக்கலாம். வீடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றேன். Your browser does not support video element. இது எதுக்காக நான் கொடுப்பேன்னா, நான் ஒரு வீடியோ தான் கொடுக்க போறேன். இந்த டெக்ஸ்ட் நான் ஏன் டைப் பண்றேன்னா, நான் டைப் பண்ணது என்னோட வெப்பேஜ்ல டிஸ்பிளே ஆகாது. ஆனா இந்த வீடியோ ஓப்பனிங் டேக்ல எனக்கு தேவையான வீடியோ நான் கொடுக்குறேன்ல, அதோட ஃபைல் ஃபார்மேட் தப்பா இருந்துச்சுன்னா என்னோட வெப்பேஜ்ல அந்த ஆடியோ ஒரு ஆஷ் மாதிரி காட்டும். அதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த வீடியோ நம்மளால ஒர்க் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம். அடுத்து இந்த வீடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்கறது மூலமா தான் நம்மளோட வெப்பேஜ்ல அந்த வீடியோ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுல சோர்ஸ்ன்ற ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேகாவும் கொடுக்கலாம், இல்ல வெறும் ஓப்பனிங் டேக் மட்டும் கொடுக்கலாம். நம்ம எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஆனா இந்த டேகை இந்த வீடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள நம்ம கொடுக்கணும். இந்த சோர்ஸ்ன்ற டேக் எப்போ நம்ம கொடுப்போம்னா, நம்ம நார்மலா வீடியோ டேக் யூஸ் பண்ணியே நம்ம வீடியோ கொடுத்து நம்ம வெப்பேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவோட ஃபைல் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ற எல்லா ப்ரௌசர்லயும் சப்போர்ட் பண்ணாது. நம்ம எந்தெந்த ப்ரௌசர்ல சப்போர்ட் பார்த்து நம்ம அந்த ப்ரௌசர் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த சோர்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த சோர்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணி அதுல 3 ஃபைல் ஃபார்மேட் நம்ம கொடுப்போம். அந்த 3 ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம கொடுக்கறது மூலமா நம்ம எந்த வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்த்தாலும் அந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட் வீடியோ நம்ம ஓபன் பண்ற அந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற டேக் நம்ம யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி இந்த சோர்ஸ் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நார்மலா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபைல் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ற ப்ரௌசர்ல ஒர்க் ஆகலாம். அதுக்காக நம்ம கிட்ட வேற ப்ரௌசர் இருக்காது. நம்ம கிட்ட வேற எந்த ப்ரௌசரும் இல்லைன்னா அப்ப இந்த ப்ரௌசர்ல தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ இந்த சோர்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரௌசர்லயே நம்மளோட வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வீடியோ டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் நம்மளோட வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்காக இந்த கண்ட்ரோல்ஸ் இந்த ஆட்ரிபியூட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ஆட்டோ பிளே. இந்த ஆட்டோ பிளே நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக் ரன் ஆகணும்னா இந்த ஆட்டோ பிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லூப். இந்த லூப் நம்ம கண்ட்ரோல் வித் லூப் இந்த 2 ஆட்ரிபியூட்டும் நம்ம ஒன்னா கொடுத்தோம்னா நம்ம வீடியோவை ப்ளே பண்ண உடனே அந்த வீடியோ முடிஞ்சு திரும்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே ப்ளே ஆகும். ஸோ அதுக்காக கண்ட்ரோல் பிளஸ் லூப் நம்ம கொடுத்துக்கலாம். ஆட்டோ பிளே பிளஸ் லூப் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் ஆன உடனே அது ரன் ஆயிட்டே இருக்கும். நம்ம அந்த வெப்பேஜை எப்போ க்ளோஸ் பண்றோமோ அது வரைக்கும் அந்த வீடியோ ப்ளே ஆயிட்டே இருக்கும்.
அடுத்து சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்குறோம். இந்த ஆட்ரிபியூட் கொடுக்கறதுனால தான் நம்மளோட வெப்பேஜ்ல அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து டைப். இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து எந்த மாதிரி டைப், இது வந்து ஒரு வீடியோ MP3 ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு, MP4 ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு, இல்ல WAV ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு, AV ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம வீடியோ டேக்லயும் யூஸ் பண்ணலாம், சோர்ஸ் டேக்லயும் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நமக்கு எப்போ வரும்னா, இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கும்போது. இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து மல்டிபிள் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ல தான் இந்த சோர்ஸ் இந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மூலமா நம்ம எந்த வெப்பேஜ்ல வேணாலும் நம்மளோட வீடியோ வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். வித் அண்ட் ஹைட். இது வந்து நம்மளோட வீடியோ வந்து கொடுக்குறோம்ல, அந்த வீடியோவோட சைஸை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வித் அண்ட் ஹைட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிஸ்பிளேல அந்த வீடியோ வந்து சேஞ்ச் ஆயிடும். இந்த வீடியோல வந்து மேக்ஸிமம் நம்ம வித் ஆட்ரிபியூட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். நம்ம என்ன வித் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஹைட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி தந்துடும். ஏன் வந்து ஹைட் கொடுக்க வேண்டாம்னா, வித் வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம், ஹைட் வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம். ஆனா அது நம்மளோட வெப்பேஜை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து நமக்கு வேற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம சின்னதா இருக்கிறத பெருசா காட்டினா ஓகே, பட் பெருசா இருக்க ஒரு இதுவை சின்னதா வந்து நம்ம காட்டணும் அப்படின்னா அப்ப அது எல்லாமே வந்து அதுல இருக்க வீடியோ ஃபுல்லா வந்து ரொம்ப சுருங்கி இருக்க மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம பார்க்கும்போது அது ஒழுங்கா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. அதனால நம்ம இந்த வீடியோ டேக்ல வந்து வெறும் வித்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்தாலே போதும். அந்த வித்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஹைட் வந்து அதுவே வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ வந்து நம்ம வெப்பேஜ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, இந்த வித்துக்கு இந்த ஹைட் வந்து கரெக்டா இருக்குன்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிடலாம். அடுத்து போஸ்டர். இந்த போஸ்டர் வந்து நம்மளோட வீடியோல வந்து நம்ம ஏதாச்சும் வந்து ஃப்ரண்ட்ல ஏதாச்சும் போஸ்ட் பண்ணோம்னா இந்த போஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து மியூட்டர். எனக்கு வந்து என்னோட வீடியோ மியூட்ல வேணும்னா இந்த மியூட்டர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து எந்தெந்த ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கணும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து MP4, அடுத்து OGG, அடுத்து WebM. இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல எந்த ஃபைல் ஃபார்மேட்ல வேணாலும் இருக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ. ஆனா கண்டிப்பா இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற வெப் ப்ரௌசர் வந்து எந்த வெப் ப்ரௌசரா வேணாலும் இருக்கலாம். நம்ம இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்குறோம்ல, அந்த ஆட்ரிபியூட்ல சோர்ஸ்ன்ற டேக்ல வந்து கண்டிப்பா இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்டும் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போதான் வந்து நம்மளோட வெப்பேஜ் வந்து எந்த வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலும் இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம ஓபன் பண்ணக்கூடிய வெப் ப்ரௌசர்ல வந்து சப்போர்ட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓபன் பண்ணக்கூடிய அந்த வெப் ப்ரௌசர் வந்து செகண்ட்ல இருக்க ஃபைல் ஃபார்மேட் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணிப்போம். இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல இருந்தா மட்டும்தான் நம்மளோட வீடியோ நம்ம எல்லா வெப் ப்ரௌசர்லயும் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து ப்ரௌசர் வந்து என்னென்ன வீடியோவோட ஃபைல் ஃபார்மேட்டை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இது வந்து MP4ன்ற ஃபைல் ஃபார்மேட்டை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. WebMம் OGGயும் வந்து சப்போர்ட் பண்ணாது. அடுத்து கூகுள் குரோம். இது வந்து MP4, WebM, OGG இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்லயும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ஃபயர்ஃபாக்ஸ். இது வந்து அதே MP4, WebM, OGG இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்டையும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ஒபீரா. இது வந்து MP4ன்ற ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணல. மீதி இருக்க WebMம் OGGயும் ஃபைல் ஃபார்மேட்டை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ஆப்பிள் சஃபாரி. இந்த ப்ரௌசர் வந்து MP4ன்ற ஃபைல் ஃபார்மேட்டை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது.
WebMO OGGOன்ற ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணல. ஸோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப் ப்ரௌசர் வந்து இதுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ப்ரௌசர் வந்து எந்தெந்த ஃபைல் ஃபார்மேட்டை வந்து சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணாதுன்னு. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து எந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணோம்னா நான் வந்து சோர்ஸ்ன்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். அந்த டேகை நம்ம யூஸ் பண்ணி அந்த சோர்ஸ்ல வந்து இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்லயும் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்து வீடியோ டேகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜ் வந்து நம்ம எந்த ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பா நம்ம கொடுத்துருக்க அந்த வீடியோட ஃபைல் ஃபார்மேட்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை வந்து நம்ம ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற டேகை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம வெறுமே வீடியோ டேக் மட்டும் யூஸ் பண்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா நம்ம வெறுமே வீடியோ டேக் மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபைல் ஃபார்மேட் வந்து முதல்ல என்ன ஃபைல் ஃபார்மேட்ல வச்சிருக்கோன்றத பார்க்கணும். அப்புறம் அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம அவைலபிளா வச்சிருக்க ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணுமான்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறத விட இந்த சோர்ஸ் டேக் யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்டையுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வெப் ப்ரௌசர் வந்து எந்த வெப் ப்ரௌசரா இருந்தாலும் சரி அதுல வந்து நம்மளோட வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த சோர்ஸ் டேக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோ டேக்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த சோர்ஸ் டேக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்றத பார்த்தோம். இந்த சோர்ஸ் டேகை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.